மதிய நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையான சொல்ல போனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரலும் மாற்றங்கள் இல்லாத ஒரு நபர்களாக தான் இருந்துட்டுருக்காங்க. சார், எல்லா நபர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அஷ்டமச்சனி தான் பாதிப்பு தருது, அஷ்டமச்சனி தான் பாதிப்பு தருதுன்னு சொன்னாங்க. ஆனால் அஷ்டமச்சனி முடிஞ்சே இன்றைக்கி 3 வருடத்துக்கு காலத்துக்கு மேலே ஆக போகுது. ஆனால் எந்த விதத்துலையும் எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழலையே, என்னோடய வாழ்க்கையில் அப்படியே அதே அமைப்பில் தான் போயிட்டுருக்கு. கடன் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது, நோய் தொந்தரவுகள் அப்படியே தான் இருக்குது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகளும் இன்னமும் அந்த அளவுக்கு தீராத ஒரு அமைப்புகளாக தான் இருந்துகிட்ருக்கு. எங்களோட வாழ்க்கையில் வளம் பெறுவோமா என்னென்ற ஒரு எண்ணத்தை ஒரு கேள்விக்குறியாக உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்கு. எங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, இந்த ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டானது நீங்கள் நினைத்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கின்றீங்க. காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா? கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே சொல்லணும், கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே கோச்சார கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் இல்லை. குரு பகவானும் அந்தளவுக்கு வலுவாக இல்லை, சனி பகவானும் வலுவாக இல்லை, ராகு கேது கிரகங்களும் வலுவாக இல்லை. ஏன்னா இந்த 3 கிரகங்கள் தான் ஒரு ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கக்கூடிய அமைப்புங்க. அஷ்டமச்சனி காலகட்டத்தில் நட்டம், அவமானம், விரயத்தை சந்திக்கிறது, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது, வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கின்ற மாதிரி இருந்தது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல்கள் கூட அதிகமாக இருந்திருக்குன்றீங்க. ஆனால் அதுலேருந்து இன்னும் மீள முடியாமலே இருக்கிறாங்க. சார், என்ன காரணம்னாக்கா அவருங்க கடந்த இந்த 2024ஆம் ஆண்டில் ஜென்மத்தில் சனி வந்து ஜென்மத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஜென்ம குரு வந்து உடலை படுத்தக்கூடிய அமைப்புகள், மனதை பாதிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அப்போ இந்த 2024ஆம் ஆண்டானது கொஞ்சம் பண வருவாய்கள் இருந்துட்டாலும் கூட மன நிம்மதி இல்லாத இருக்கேன், என்ன அடுத்த நேரத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்க போதோ, அடுத்தது என்ன நடக்க போதோன்ற ஒரு ஒரு பயத்தோடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அமைப்புகளில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்துட்டுருக்கீங்க. எப்பொழுதுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்தீங்கன்னாக்கா அப்படியே தனி பறவையாக சுற்றி திரியணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. ஆனால் வாழ்க்கை அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளார நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழுத்தங்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யதான் நினச்சிருப்பீங்க. ஆனால் செய்து முடிக்கிறதுக்குள்ளார ஒரு சில ஏதோ தடைகள் வந்து அதை தடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உருவெடுத்திருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரீ பேடாக சுற்றணும்னு ஆசைப்படுறீங்க இல்லைங்களா, அந்த விதிகள் இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களோட வாழ்க்கையில் தொட போகுது அப்படின்ற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. ஏன்னா இந்த வருடத்தில் 4 பயிற்சிகளானது நடக்க இருக்குது. ஆனால் ராகு பகவான் ராகு கேது பயிற்சி ஒன்று நடக்க இருக்குது, குரு பயிற்சி ஒன்று நடக்க இருக்குது, சனி பயிற்சி நடக்க இருக்குங்க. இந்த 3 பயிற்சியுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த பயிற்சியாக இருக்குது. எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, முக்கியமாக இந்த குரு பயிற்சி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஃபஸ்ட்டு விலகுனார்னாவே பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் மன நிம்மதி உருவாயிடும், குடும்பத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். 2025ஆம் ஆண்டானது மே மாதம் 14ஆம் தேதி அன்று குரு பயிற்சி நடக்க இருக்கு. அப்போ குடும்பஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளையும் சுபகாரியங்களையும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடுமனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இந்த வருடத்தில் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்ப அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். வெகு நாட்களாக திருமணம் ஆகிடுச்சு சார், குழந்தை பாக்கியமே அமையல அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஆண்டில் 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் 2025 டிசம்பர் மாதத்துக்குள்ளார கன்ஃபார்மாக உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம் சார், கணவன் மணி உறவுகள் அந்தளவுக்கு ஒரு அந்யுன்ய உறவுகளே இல்லை, ஏதோ நாங்களும் வாழ்ந்துட்டுருக்கின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருட காலகட்டத்தில் அந்யுன்ய உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்தது இந்த குரு பகவானின் பார்வைக்கு பலன் ஒன்று விதிங்க. அப்போ இந்த பார்வையானது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப வீட்டில் இருந்து அவங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதுக்கு 5ஆம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ பூர்வ புண்ணியத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேர காலங்களில் நிவர்த்தி அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு ஆண்டின் தொடக்கத்திலேயே. தந்தை வழி சொத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்போதுமே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க தெய்வம் ஓடிட்டு இருக்குமே, ஆனால் தெய்வம் எதுவுமே
எதுவுமே என்னை காப்பாற்றுற மாதிரி தெரியலையே, எல்லாமே நடந்து முடிஞ்சது பிறகு தான் நம்மளே எழுந்திருக்கிற மாதிரி தெரியுது, தூக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, இந்த ஆண்டின் தொடக்கமே இந்த குருவின் அந்த உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வை உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறனால வாய்ப்பு கிடைச்சால் உங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுது, ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அடுத்ததாக இந்த குரு பகவானின் பார்வையானது ஆண்டின் தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பார்க்க இருக்கார். 7ஆம் இடமானது கலஸ்திரஸ்தானம், கணவன் மணி உறவுகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த நேரத்தில் திருமணமாகாத நபர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலே திருமண வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நல்ல ஒரு வரன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க இருக்க. 9ஆம் இடமானது தன்னோட இஷ்ட தெய்வ அமைப்பை சொல்லக்கூடிய இடம். நாம் சேர்த்து வச்ச சொத்து சோகத்தை சொல்லக்கூடிய இடம் தான் 9ஆம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் குருபகவான் பார்வைப்படக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ண அலைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அப்போ அதாவது பார்த்தோன்னா இந்த 2025 தொடக்கத்திலேயே குரு பகவானோட பார்வையும் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது 2025 மே மாதத்து காலத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. வெகு நாட்களில் நடைபெறாத ஒரு சில காரியங்கள், அதாவது வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவதுன்ற விஷயங்கள் செய்துட்டுருங்கனாக்கா நடைபெறாமல் இருந்தால் திடீர்னு அது நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடத்து காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டுருப்பீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பணமானது பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது நடக்க இருக்கு. உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியானது பயிற்சியாக போகிறார். அப்போ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். உண்மையாலுமே சொல்ல வரங்க, ஒரு ஜாதகத்தில் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் அசுபகிரகங்கள் வீட்டிலிருந்து அவரோட தசாபத்தி நடந்தால் கண்டிப்பாக யோகம் அப்படின்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாமே சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வர இருக்கிறது லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆனால் நீங்கள் உழைக்கிறதுக்கு மட்டும் ரெடியாக காத்துட்ருக்குன்றீங்க. எந்த அளவுக்கு உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன் எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து 2028ஆம் ஆண்டுக்குள்ளார உங்களுக்கு கடன்களானது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீர் ராசியில் இந்த சனி பகவான் செல்றதுனால கடல் கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அயல்நாட்டு உத்தியோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்றீங்க. வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறீங்கனாக்கா இந்த வருட காலகட்டங்களானது படிப்பின் மூலியமாக ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஒரு உகந்த காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த குரு பயிற்சியை காட்டிலுமே சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியே அல்லவா, அந்த யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கனால தெளிவாக சொல்ல வர இந்த 2025 மட்டும் எடுத்துக்க வேண்டாம். 2020 25ஆம் ஆண்டிலிருந்து 2028ஆம் ஆண்டுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறாங்க. அடுத்ததாக ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கு. இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் ஆண்டின் தொடக்கத்தில். அதுக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். இந்த ராகு கேது பயிற்சி எங்கே 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு வளர்ச்சிக்கான பயிற்சின்னு தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம்னாக்கா ஆமேடம் எருதுகணி நண்டு சுறா 5 இடத்தில் கருணாகம் ஜாதகர் பொன்மைத்தில் தெயில்வார் அப்படின்றீங்க. அப்போ பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ராகு கேது கிரகங்கள் உங்களை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுத்துட்ருக்குன்றீங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி. ஏன்னா ராகுக்கு தைரியம் அதிகம் அல்லவா. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருந்துட்டுருக்கு. அதனால் எந்த விதத்துலையும் உங்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் குறைகள் ஏதும் இல்லை. மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வருடத்தில் உங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு வழிபாடு செய்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியும். காரணம் என்னென்னாக்கா இந்த வருடம் சனி பகவான் நீர் ராசிக்கு செல்ல இருக்கார். அப்போ நீர் ராசின்றது முக்கடலும் கூடக்கூடிய இடம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுங்க. அப்போ அவரோட அமைப்பில் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு இருந்தாவே இந்த வருட காலகட்டம் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். குடும்ப உறவுகளும் மன நிம்மதி மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் நல்ல படிப்பு மேலே ஒரு உத்தியோகத்தை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக ஒரே 4 வாரத்தில் நறுக்குன்னு சொல்லணும்னாக்கா
இந்த வருடம் கடன் நீங்கி சுபட்சத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கு. குடும்பத்தில் நடக்காத ஒரு சுப நிகழ்வுகள் நடக்க போகுதுன்றீங்க. சொந்த பந்தத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். பிரச்சனைக்குரிய நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக உடலில் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். மன நிம்மதியே கிடையாது சார், எவ்வளோதான் பணம் இருந்தாலும் மன நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டாண்டு இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு இந்த நேர காலங்களில் உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வருடத்தை மாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மன நிம்மதி மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.